இங்கே ஆணாதிக்க சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பலாம் குரல் கொடுக்க முடியாது. நீ இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கிறாங்க, நடிக்கிறதுக்கு இல்லை படுக்கிறதுக்கும் சேர்த்து. எனக்கு அருவருப்பாக இருக்குங்க, அவங்ககிட்ட எனக்கு வந்து உறவு தேவை. நான் சினிமாவில் நடிக்க வந்தேன், நடிக்கிறதுனா வரேன், உங்க கூட படுக்கிறதுலாம் நான் வரமாட்டேன். எனக்கு இந்த வாய்ப்பு வேணா ஒரு மயிரை வேணாம் போட அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடலாம். என்னால் லேட்டஸ்ட்டாக கூட ஒரு நடிகையை சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கிற பெருந்தலைவர் யாரு? கட்சிக்கு ஒரு பெருந்தலைவர் இருக்காருல்ல, யார் பெருந்தலைவர் யாரு? நம்ம காமராஜர். யார்? விஜய் தான் நான் சொல்றேன். சிவகார்த்திகேயன் படத்தில் நடித்த ஒரு நடிகை குழு கூட கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணும்போது அவங்க வந்து ஒத்துக்கலை. யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்ல சார், நீங்க சொல்றது சரி. யாராவது ஒருத்தர் இடம் கொடுத்தா அந்த தவறு நடக்குதுன்னு சரி. அப்ப அந்த யாராவது ஒருத்தர் இடம் கொடுக்கறதுனால அடுத்து ஒருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும்போது அவங்க கிட்டயும் அதே எதிர்பார்ப்பு இருக்கு. இவங்க நோ சொன்னாங்கன்னா விட்டணும், ஆனா அதை வந்து புஷ் பண்றாங்க அந்த இடத்துல. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தா மட்டும் இல்ல சார், இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தா மட்டும் தான் அந்த வாய்ப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்களே. இப்ப எருமசாமி விஜயகுமார் அவர்களும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல சம்பளம் கொடுக்காம இல்ல, இது பெரிய நிறுவனம், எப்படி நாங்க ஏமாத்தோம் அப்படின்ற மாதிரியான. அதை எதுக்கு இவன் பேசுறான்? IBN தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஒருத்தர் வாய்ப்பு தேடி போறாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள வந்து தயாரிப்பு நிறுவனமோ டைரக்டர்ஸோ இந்த மாதிரி வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்ற ஒரு சூழல் தொடர்ந்து பல காணொளிகள் நம்மளே பேசியிருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னுதாரணமா இருக்கு இல்லையா? ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் பழைய இந்த தேஞ்சு போன டயலாக்லாம் பேச விரும்பல. இந்த ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது இதெல்லாம் பேசுவாங்கல்ல, எனக்கு அந்த ஓல்டு டயலாக்லாம் நான் பேச முடியல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெண்ணாக இருக்கட்டும், அந்த ஆணாக இருக்கட்டும், பொதுவாகவே இந்த சினிமா இந்த திரைப்படங்களில் வந்து பங்கேற்கும் போது எப்படியோ ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இடம் கொடுத்தா மட்டும்தான் அந்த தப்பு நடக்கும். யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்ல சார், நீங்க சொல்றது சரி. யாராவது ஒருத்தர் இடம் கொடுத்தா அந்த தவறு நடக்குதுன்னு சரி. அப்ப அந்த யாராவது ஒருத்தர் இடம் கொடுக்கறதுனால அடுத்து ஒருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும்போது அவங்க கிட்டயும் அதே எதிர்பார்ப்பு இருக்கு. இவங்க நோ சொன்னாங்கன்னா விட்டணும், ஆனா அதை வந்து புஷ் பண்றாங்க அந்த இடத்துல. எப்படி எனக்கு புரியல. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தா மட்டும் இல்ல சார், இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தா மட்டும் தான் அந்த வாய்ப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்களே. பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இந்த புஷ்லாம் கிடையாதுங்க, ஓப்பனாக சொல்கிறேன். சினிமாவில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. சரியாக இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. அதை நான் சரி தப்புன்னு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுல வந்து நான் சரி தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் சொல்லுங்கள்? ஏன்னா பல நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய சூழ்நிலைகள் என்னன்றதுலாம் என்னால் புரிஞ்சிக்க முடியும். அவங்கெல்லாம் வந்து தப்பானவங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்களாம் தப்பானவங்கன்றதும் கிடையாது. அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய சுச்சுவேஷன், அவங்களுடைய சூழ்நிலை குறித்து அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அது தப்பு, இது சரி, இதுதான் என்ன பேச விடுங்க. என்ன முதல்ல முடிச்சிடறேன். உங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். இங்கே இது சரி அது தவறுன்னா நான் சொல்லலை. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுன்றது அவங்களுடைய விருப்பம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்குது, நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கல, ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறான்னு சொன்னால் அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புகாருக்கு போயிடணும். நீங்கள் புகாருக்கு போனால் என்ன நடக்கும்? அடுத்த கட்டமாக உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும். இப்படி பல பேர் வாய்ப்பை இழந்தவங்களாம் இருக்கிறாங்க. புரியுற சொல்லுது. என்னால் லேட்டஸ்ட்டாக கூட ஒரு நடிகையை சொல்ல முடியும். இன்றைக்கி இருக்கிற பெருந்தலைவர் யார்? கட்சிக்கு ஒரு பெருந்தலைவராக இருக்கார்ல, அவர் ரூட்டுன்ற அமைப்புக்கு கூப்பிட்டார். அந்த நடிகை பேரை சொல்ல நான் விரும்பலை. அந்த ரூட்டுன்ற ஒரு அமைப்புக்கு வந்து அவர் வந்து அதில் மெம்பராக சொல்லி அவங்க அதில் மெம்பர் ஆக முடியாதுன்ட்டாங்க. யார் பெருந்தலைவர்? யார்? நம்ம காமராஜர். யார்? விஜய் தான் நான் சொல்கிறேன். இதில் விஜய் இழுத்துக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. அந்த ரூட்டுன்ற அமைப்புக்கு அந்த பெண்ணை வந்து சிவகார்த்திகேயன் படத்தில் நடித்த ஒரு நடிகை குழு கூட கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணும்போது அவங்க வந்து ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியை விட்டு அவங்க போயிட்டாங்க. 2 படத்தில் நடித்தாங்க. சிவகார்த்திகேயன் படத்தில் 2 படத்தில் நடித்தாங்க. இண்டஸ்ட்ரியை விட்டு அவங்க போயிட்டாங்க. அது காரணம் என்ன? இவங்களுடைய விருப்பத்துக்கு அவங்க வந்து அடங்கலை. நீங்கள் புஷ்ஷுன்றீங்களே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வைதேகி காத்தினா படத்தில் சொல்லுவாங்க, புஷ்ஷுன்னு கூப்பிட்டாரு. புஷ்பா இந்த பேர் என்ன வந்து புஷ்ஷுன்னு. புஷ்ஷுலாம் கிடையாதுங்க. நீங்கள் சரியாக நின்றுட்டீங்கன்னா ஒன்றா சொல்லும். ஆனால் நீங்கள் தியாகம் பண்ணணும். உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும். பரவாயில்லன்னு நினைக்கிறேன். எனக்கு அருவருப்பாக இருக்குங்க, அவங்ககிட்ட எனக்கு வந்து உறவு தேவை. நான் சினிமாவில் நடிக்க வந்தேன், நடிக்கிறதுனா வரேன், உங்க கூட படுக்கிறதுலாம் நான் வரமாட்டேன். எனக்கு இந்த வாய்ப்பு வேணா ஒரு மயிரை வேணாம் போட அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடலாம். ஆனால் அந்த மாதிரி பெரும்பாலும் போகிறதில்ல.
அப்போ இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க பெட்டரு, அவங்க ஒழுக்கம் கெட்டவங்க, அவங்க மோசமானவங்க சொல்ல விரும்பல நான். காரணம்னா அவங்க சிச்சுவேஷன். எல்லாமே வந்து எதுக்காகம்மா? உழைக்கிறதெல்லாம் எதுக்காக? இரவு பகலா உழைக்கிறாங்க. பணத்துக்கு அந்த உழைக்கிற அந்த உழைச்சு சம்பாதிக்க முடியுது அவங்களால. ஆனா அத தாண்டி வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து செய்தா தான் அந்த ஃபீல்டுல நம்ம நிக்க முடியும்போது அவங்க நிக்கிறாங்க. இத நான் சரி தப்புன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நேத்துலாம் நடக்கல. இது வந்து டி.ஆர். ராஜகுமாரி காலத்துல இருந்து நடக்குது. இத மாற்றவே முடியாதா சார்? இதற்கு ஒரு மாத்தவே முடியாதும்மா. டி.ஆர். ராஜகுமாரி கூட முற்றுப்புள்ளி. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க கார் டிரைவர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக டி.ஆர். ராஜகுமாரி தெரியும்ல? ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து அவங்க பக்கம் திரும்பி பார்த்த காலகட்டம். அவங்க ஒரு கார் டிரைவர கல்யாணம் பண்ணிக்கணும்னு காதலிக்கிறாங்க. அவங்க வீட்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த தம்பி தான் வந்து டி.ஆர். ராமன்னா தயாரிப்பாளரு. அவன டிரைவர வேலைய விட்டு தொரத்திடுறாங்க. 24 மணி நேரம் அந்த பொம்பளைய வந்து பார்த்தீங்கன்னா, நடிக்கிறதுக்காக ஈடுபடுத்துறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பல பேர்த்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண நடிகை தான் அவங்க. ஆனா வந்து அவங்களுடைய காதல் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அவங்களுடைய காதல் வந்து ஒரு டிரைவர சுத்தி இருக்கு. கடைசியா அந்த டிரைவர தொரத்தி விட்டுறாங்க. அ வந்து காலம் ஃபுல்லா இருந்துட்டு காலமாயிட்டாங்க. என்ன இது அன்னைக்கு ஆரம்பிச்சதும்மா இது. இன்னைக்கு ஆரம்பிச்சதுலாம் கிடையாது. ஒரு நாள்ல ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது. இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ன்றது. ஏதோ நீங்க நினைக்கிறீங்களா? நேத்து தான் ஆரம்பிச்சாங்கன்னு. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல வந்து அது அக்செப்டட்ன்ற மாரி ஆயிடுச்சு. இந்த அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கு பயந்து தான் காலங்காலமா நடிகைகள் ஓடிட்டு இருக்காங்க. அதில ஒருத்தர் 2 பேர் விதிவிலக்கா இருக்கிறாங்க. வேணான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எனக்கு தேவையில்ல. அட வாய்ப்பு இல்லையா? பரவால்ல. எனக்கு வாய்ப்பு இல்லனா பரவால்ல. ஒரு சிலர் நினைக்கிறாங்க, சரி இது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலையா? டீ சாப்பிடலையா? அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க நடிகைகள். இத எதுமா நீங்க தப்புன்னு சொல்றீங்க, சரின்னு சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. அவங்க இடத்த வந்து பாருங்க தயவு செஞ்சு. இங்க ஆணாதிக்க சமூகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்பலாம் குரல் கொடுக்க முடியாது. நீ இல்லன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கிறாங்க. நடிக்கிறதுக்கு இல்ல, படுக்கிறதுக்கும் சேர்த்து. அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? அந்த வாய்ப்ப அவ எடுத்துட்டு போட்டுன்னு நினைப்பாங்களா? நீ கிளம்பி போனா அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். போனா போடு. பொழைக்க தெரியாதவா? என்ன பெரிய இது? மண்ணு தின்ன உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ மனுஷன் ஆசைப்படுறான். அதுக்கு போய் ரொம்ப தான் சிலுத்துக்கிறாய்வா? அப்படின்னு பேசுற நடிகரை நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. அப்ப அது சரின்னு சொல்றீங்க. சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ம். சரின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அது சரி. அவ்வளோதான். அவங்களுக்கு அதன் மூலம் அவங்களுக்கு அவங்க பொருளாதார தேவைய அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. நான் எப்படின்னு தான் நான் இங்க சொல்ல முடியும். புரியுதா சொல்றது? அட்ஜஸ்ட்மென்ட் அழைக்கிறது தப்பு தானே! நம்ம போறத பத்தி தப்புன்னு பேசினுக்கிறோம். அவன் கூப்பிடுறது தப்பு தானே! அத பத்தி யாரும் பேசுறது இல்லல்ல. ஏன்னா அவன் ஆண். அதனால பேசுறது கிடையாது. அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு போற பொம்பளைய வந்து நம்ம பேசுறோம். அத நான் முதல்லயே சொல்லிட்டேன். இந்த ஊசி, நூலு இதெல்லாம் நான் பேச மாட்டேன். அவங்க தேவை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. இத நீ சரி, தப்புலாம் சொல்ல முடியாது. நாம எப்படி பார்க்குறோம் பொம்பளைன்றது தான் முக்கியம். எனக்கு அதான் முக்கியம். நான் எப்படி ஒரு நடிகையை பார்க்குறேன். நான் எப்படி ஒரு பெண்ண பார்க்குறேன். என் பார்வை இது சரி. அவ்வளோதான். இதில அவங்க ஒழுக்கமானவங்க, அவங்களுக்கு அவார்டு குடுங்க. இவங்க அப்படி கிடையாது. அவங்க சொல்லணும். அவங்க பசி. பசி வந்தா 10ம் மறந்து போயிடும். அவங்க பசி, அவங்க சிச்சுவேஷன், அவங்க பிள்ளைகள பாதுகாக்கிறதா இருக்கலாம். அப்பா, அம்மாவுன்னா நீங்க அரங்கேற்றம்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்த பாருங்க. படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பிரமீளா நடிப்பாங்க. அவங்க தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவங்க காப்பாத்துவாங்க. எங்க? மும்பையில ஏதோ ஒரு கம்பெனியில வேலை செய்றாங்க. ஆனா மும்பையில அவங்க வந்து விபச்சாரம் பண்ணுவாங்க. வெளிமாநிலத்தில விபச்சாரம் பண்ணி குடும்பத்தையே காப்பாத்துவாங்க. அத்தனை அண்ணன், தம்பி எல்லாரையும் காப்பாத்துவாங்க. குடும்பத்தையே காப்பாத்துவாங்க 10 பேர. நடுவுல வந்து வெக்கேஷனுக்கு வந்து லீவுக்கு வந்துட்டு போவாங்க. லீவ் மாரி வந்துட்டு போவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வந்து பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. அந்த படம்லாம் நீங்க பார்க்கணும். அம்மாவும், அப்பாவும் இன்னொரு அம்மா, அப்பா வந்து ரெடியா இருப்பாங்க. ஆனா மூத்த பொண்ணு இவங்க. குடும்பத்தையே காப்பாத்துறது இல்லாம, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளை வழனமா சோறு போட்டா, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வேலை குடுத்திருப்பாரு. அந்த படம்லாம் நீங்க பாருங்க. ஒரு பெண் வந்து மூத்த பெண் வந்து அந்த குடும்பத்தில எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில ஒட்டுமொத்த குடும்பமும் அவங்கள விபச்சாரின்னு சொல்லி விரட்டும். அந்த படத்துலலாம் அந்த அம்மா கெரியரே போச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் விபச்சாரி ரோல் கூப்பிட்டான். யார? பிரமிளாவ. அப்படி ஒரு காலகட்டம் சினிமால. எல்லாரும் விபச்சாரியா உடனே பிரமிளாவ கூப்பிடு. அப்படிதான் பண்ணானுங்க. திறமையான நடிகை தான். ஆனா அப்படி நடந்துச்சு. அவன் மேல விபச்சார வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விபச்சார வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல நீங்க நடிகைகள்னா நெறைய நான் சொல்றது 60, 70 காலகட்டத்துல எடுத்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும். இணங்க மறுத்தால் விபச்சார வழக்கு பாயும். அப்படிலாம் ஒரு காலகட்டத்துல இருந்தது. ஏன்னா அதிகார வர்க்கத்துல வந்து ஆளும் வர்க்கத்துல இருக்கிற பல பேர்கிட்ட அவங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணலன்னா வழக்கு பாயும். அதில் காலங்காலமா நெறைய பேர் சிக்கியிருக்கிறாங்க. இல்லையா? ஸோ அதனால நெறைய விஷயம் இருக்குமா. நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றத வந்து நீங்க போற போக்குல வந்து இது சரி, தப்புன்னா நான் வந்து சொல்லுவேன். அவங்க சிச்சுவேஷன் அவங்க அப்படி இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இதனால உங்களுக்கு ஒரு பாராட்டு. உங்களுக்கு ஒரு பாராட்டு. அவங்களுக்கு திட்டு கிடையாது. உங்களுக்கு பாராட்டு. நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலையா? உங்களுக்கு பாராட்டுகள். அவ்வளோதான் நீங்க போயிருங்க. உங்கள பாராட்டிட்டு அவங்கள திட்ட முடியாது. அவங்க சிச்சுவேஷன் அது. இந்த புரிதல் கரெக்ட்டா இருக்கணும். எருமசாணி விஜயகுமார் விசஸ் அனுகிரகா அவங்களுடைய இதுதான் வந்து மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு சார். இத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேஸ? இப்ப என்ன பிரச்சனை இவங்களுக்குன்னா, ஒரு விஷயம் நல்லா தெரியுதுமா. என்ன
ஆன் ஸ்க்ரீனில் ஏதோ ஒன்று நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, பிஹைண்ட் ஸ்க்ரீன் ஏதோ ஒன்று அங்கே இருக்குது. நடந்திருக்கு. கண்டிப்பா எல்லா ஒரு விஷயத்திலையும் இதை இருக்க எப்படி வேண்டியது. வந்து நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், ஒரு குற்றச்சாட்டு அனுக்கிறக்கா சொல்கிறாங்க. அந்த பெண்ணு பேசும்போது ஒரு பரிதாபம் நமக்கு வர மாதிரி இருக்குது. அது யாருக்குன்னா உங்களை மாதிரி ஏமாளிங்களுக்கு, இது யாரெல்லாம் பார்த்து ஐயோன்னு சொல்லி கன்னத்தில் கை வச்சுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அப்படி நான் வந்து அதை பரிதாப பார்வையிலும் பார்க்கல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஏளன பார்வையிலும் நான் பார்க்கல. பொதுவாக அவங்க பேசுறது நான் அப்சர்வ் பண்ணும்போது அவங்க சொல்கிறது ஒரு விஷயம் வந்து கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. என்னென்னா, 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு வர வாய்ப்புகளை தடுத்துட்டாங்க, தேவையான சம்பளத்தை கொடுக்கவே இல்லை. அவங்க பேசுன வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். அதில் வந்து பெரும்பாலும் அவங்க சொன்னது சம்பளம் தரல, சம்பளம் தரல, சம்பளம் தரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாய்ப்புகள்லாம் கெடுத்துட்டாங்க, வந்து கெடுத்துட்டாங்க, நான் எங்கே அக்ரிமெண்ட் போட்டதுனால அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் என் உடல்நிலையெல்லாம் ரொம்ப வந்து கெட்டு போச்சு, எனக்கு வாமிட் வருது, எனக்கு இப்படி ஆகிட்டேன், நான் அப்படி ஆகிட்டேன், அது ஆகிட்டேன், இது ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. இது ஏதாவது ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்குதா? உங்களுக்கு 1 வருஷம் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அக்ரிமெண்ட் போட்டதெல்லாம் அப்புறம் கதையை பேசுவோம். முதல்ல உங்களுக்கு 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு 500 படத்தில் வந்து தமிழ் படத்துலையும், ஒரு 500 தெலுங்கு படத்துலையும், 500 கன்னட படத்துலையும், 500 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலிவுட்லேயும் நீங்கள் வந்து புக் ஆகிருந்தீங்க. அந்த வாய்ப்பை கெடுத்து இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா 1 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க. முதல்ல உங்கள் குற்றச்சாட்டு அப்படி தான் இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, 1 வருஷமாக எனக்கு சம்பளமே கொடுக்கல, 1 வருஷம் 9 மாதமாக எனக்கு சம்பளம் கொடுக்கலன்றீங்க. இப்போ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், 2 மாதம் நீங்கள் சம்பளம் தரணும் கற்றுவீங்களாம்மா? கண்டிப்பா சார். அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டாக கேன்சல் பண்ணுறீங்களா? இதுனா பெரிய ஈரான் வந்து யூஎஸ் அக்ரிமெண்ட்டாக இது? என்ன சார் சம்பளமே தரல, அக்ரிமெண்ட்டில் சம்பளம் தரணுன்றது தானே பேச்சு. நீங்கள் சம்பளமே தராமல் நான் எப்படி சொல்கிறேன், 2 மாதம் 3 மாதம் என்னுடைய கால் ஷீட் நான் கொடுத்து நீங்கள் ஷூட்டே போகவே இல்லை. அப்போ நீங்கள் 3 மாதம் ஆச்சு, இல்லை 4 மாதம் 5, ஆனால் 9 மாதம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து சம்பளமே கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல. இந்த 9 மாதம் எப்படி நீங்கள் எதனால அமைதியாக இருந்தீங்க? சரி, இதெல்லாம் போயிட்டு என்ன சொல்லுங்க, அப்புறம் என்ன சொல்லுங்கன்னா எனக்கு உடல்நிலையே கெட்டு போச்சுன்னு சொல்கிறீங்க. உங்களை வேலை அதிகமாக வாங்கியிருந்தாங்க, நைட் அண்ட் டே ஷூட்டிங் போட்டு என் உயிரை வாங்கினாங்க சார். பகலில் இங்கே ஒரு ஷூட்டிங், நைட்டில் வந்து அங்கே ஷூட்டிங், இங்கே ஷூட்டிங், இப்படி என்ன அலக்கழிச்சு என் உடம்பே கெட்டு போச்சு சார். எனக்கு ராத்திரி பகலும் உழைச்சி சொல்லி தான் பரவாயில்ல, உங்களை உட்கார வச்சுருந்துட்டாங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க, எந்த வேலையும் வாங்கலைன்னு நீங்களே சொல்கிறீங்க. சரிங்களா? அப்புறம் நீங்களே என்ன சொல்கிறீங்க, எனக்கு வந்து சம்பளம் தரல இருந்தீங்க. ஏதாவது இப்போ புரியுதுங்களா? அப்போது இந்த பேச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் நம்மக்கிட்ட வந்து சீனை ஓட்டுறாங்க இவங்க. ஏன்னா நம்மலாம் ஏமாளி தானே அப்படின்னு. ஆனால் பிஹைண்ட் ஏதோ நடக்குது. இதில் யார் பேசணும்? இந்த எருமசாணி விஜயகுமார் பேசணும். அவன் பேசவே இல்லை இது வரைக்கும். என்ன காரணம் சார்? இப்போ இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பேசினாதான் அதோடைய உண்மை தன்மை நமக்கு தெரியும். இப்போ நான் கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனியில் தயாரிப்பு நிறுவனம்னு இருக்குது, அந்த நிறுவனத்தில் தான் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க. மீடியேஷனாக யார் வேணால் வருவாங்க. எருமசாணி வருவார், இல்லை வந்து நடிக்கிற காமெடி யார் மீடியேட்டர் யார் வேணால் வருவாங்க. ஆனால் தயாரிப்பு நிறுவனம் கிட்ட தான் கேட்கணும். இப்போ எருமசாணி விஜயகுமாருடைய மனைவி பேசுகிறதுல ஓரளவுக்கு ஒரு லைன் எடுத்துக்கலாம். என்னென்னா, தயாரிப்பு நிறுவனம் வந்து இப்போ ரிசார்ட்னு ஒரு வெப்சீரிஸ் அதில் நடிக்கிறதுக்கு இவங்களை கூப்பிட்றாங்க. அப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அது தயாரிப்பு நிறுவனம் ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் தானே சைன் பண்ணியிருப்பீங்க. தயாரிப்பு நிறுவனம் கிட்ட தானே பேசணும். ஆனால் பேசுனது யாருன்னு கேட்டிங்கன்னா அனுக்கிரகா பேசணும். ஆனால் பேசுனது அனுக்கிரகாவுடைய பாய் ஃப்ரெண்டு. இதிலே தெரியுதுங்களா, இதுங்க வந்து டுபாகோரன்னு சொல்லிட்டு எதுக்காக அவன் பேசணும்? பாதிக்கப்பட்டவங்க இவங்க இருந்தால் கூட பாதிக்கப்பட்ட தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் நோட்டீஸ் கொடுக்கலாம், சட்டப்பூர்வமாக போகலாம், இவ்வளோ இருக்குது. ஆனால் அங்கே வாக்குவாதம் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா அனுக்கிரகாவுடைய பாய் ஃப்ரெண்டு பேசுகிறான். சரி, அவன் யாருக்கிட்ட பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா விஜயகுமார்கிட்ட பேசுகிறான். விஜயகுமார் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதை ஒய்ஃப் கிட்ட போனை கொடுத்து நீ பேசுன்னு இருக்கிறார். அந்த மாதிரி என்ன பேசியிருக்காங்கன்னா சுத்தமான தமிழில் பேசுகிறார். என்னென்னா மயிரெலாம் கெட்ட வார்த்தையா? கிடையாதுல்ல. மயிர் கெட்டதாக இருந்தாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தைன்னா அது வந்து யாரும் பேசக்கூடாது. இப்போ சினிமா படங்களே வருது வசனம், கரெக்டாக? கண்டிப்பாக. இந்த மயிர் கூச்சடி சண்டை காட்சிகள்னு சொல்லி விளம்பரமே வந்திருக்கு அந்த காலத்துலேயே. மயிர்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது. ஆனால் இப்போ அவங்க பேசுனது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் மயிர்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அப்போ நான் ஏன் சொன்னேன்றது உங்களுக்கு தெரியுமா? அவங்க கேட்குறான், நான் மயிர் சொன்னது தான் உங்களுக்கு தெரியுது, ஆனால் யாரும் மயிர் சொன்னதாக சொல்லவே இல்லை. அவங்களே தான் சொல்கிறாங்க நான் தான் மயிர்னு தான் நான் பேசினேன். அவங்க சொன்னதுக்கு பதில் சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த சைடில் அனுக்கிரகா பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட தானே அந்த மயிருன்ற வார்த்தை இப்போ யூஸ் பண்ணாங்க. அவன் பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா அவன் பேசவே இல்லை. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை எரிஞ்சு ஒரு 24 மணி நேரம் கழிச்சு இப்போ அவங்க விஜயகுமார் வந்து எருமசாணி விஜயகுமார் வந்து இப்போ வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஏமாத்துற கம்பெனி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்கிறாரு. உங்கள் ஏமாற்றப்பட்டது வெறும் சம்பளம் மட்டும்தானா அல்லது அனுக்கிரகாவே ஏமாற்றிருக்கிறாங்களான்னு கேள்வி இருக்குது. நீங்கள் ஏதாவது புரிஞ்சிக்காதீங்க. புரியுங்களா? இப்போ ஸ்க்ரீனில் வரதை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அங்கே என்ன தான் நடந்தது? ஏன்னா வேலையே வாங்கலை, ஆனால் உடம்பு கெட்டு போச்சுங்கிறாங்க அவங்க. பேச வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சம்பளத்தை பேசணுன்னாக்கா இவங்க பேசணும்.
பேச வந்தது யார் பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவன் பாய் ஃப்ரெண்டு பேசுகிறான். இந்த சைடில் யார் பேசணும்னு கேட்டிங்கன்னா எருமசாமி விஜயகுமார் பேசுகிறான், ஆனால் அவங்க மனைவி பேசுகிறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு தயாரிப்பாளர் யாரோ ஒருத்தர் இருக்கிறான். இப்ப எருமசாமி விஜயகுமார் அவர்களும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க, அதுல சம்பளம் கொடுக்காம இல்ல, இது பெரிய நிறுவனம், எப்படி நாங்க ஏமாத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான அதை எதுக்கு இவன் பேசுறான்? பெரிய நிறுவனம் வந்து பேசட்டுமேன்ற நான் ஏன் தயாரிப்பாளர் இன்னும் பேசவே இல்லை? தயாரிப்பு நிறுவனம், நீ பெரிய நிறுவனம் பேசுறீங்களே, அவங்க குற்றத்தை இவங்க மனைவி என்ன சொல்றாங்க? எங்களுக்கு அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல சார், இவங்களை சம்பந்தப்படுத்தி பேசும்போது அவங்க ஆன்சர் பண்றது சரிதானே? நான் நல்லா புரிஞ்சுங்க. எருமசாமி விஜயகுமாருடைய மனைவி பேசுறாங்க, இவங்க எங்ககிட்ட எது கேட்குறாங்க? தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட கேட்கணும்னு சொல்றாங்க. இப்போ தயாரிப்பு நிறுவனத்தை இவங்க வந்து குற்றச்சாட்டவே இல்லை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்கள தான் குற்றம் சொல்றாங்க. அப்போ இவங்க ஏதோ வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அனுக்கிறாகவும் ஒரு மீடியேஷனில் இருந்திருக்கிறாங்க. நியாயமாக பேசணும், மீடியேஷனில் இருந்திருக்கிறாங்க. அப்போ எதுக்கு பேசணும்? இப்போது நீங்கள் இப்போ உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீங்கள் பேச வேண்டியது இல்லை. நீங்கள் தயாரிப்பு நிறுவனத்திட்ட பேசிங்க, நாங்கள் உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. சரி, இப்போ வந்து ஏன் இவர் தயாரிப்பு நிறுவனம் வந்து பெரிய நிறுவனம் சின்ன நிறுவனம்னு பேசுகிறாரு? அப்போ இவர் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அதில். சரி, அவர் யார்? அந்த தயாரிப்பு நிறுவனம் யார் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஏவிஎம் மாதிரி ஒரு பெரிய நிறுவனமா? எந்த நிறுவனம்? பேசணும்ல, வந்து பெரிய நிறுவனம்ன்றீங்க சரிங்களா? அந்த நிறுவனம் வந்து பேசணும்ல, அப்போ அவர் ஏன் பேசாமல் இருக்கிறாரு? இப்போ புரியுதுங்களா? இதுங்க எல்லாமே டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டுபாகூர் கம்பெனிங்க. அது தயாரிப்பு நிறுவனம் கூட தான். யார் இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு பாயிண்ட்டு, என்னை வேலையே வாங்கலை, எனக்கு சம்பளம் கொடுக்கல, ஆனால் உடம்பு கெட்டு போச்சு. இந்த தரப்பில் 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாங்க, என்னுடைய வாய்ப்புகள் எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. அது ஒன்று. எனக்காக யார் வந்து பேசுனாங்கன்னா பாய் ஃப்ரெண்டு பேசினார். இந்த சைடில் யார் வந்து பார்த்தீங்கன்னா எருமசாமி விஜயகுமார் பேசினா, அவர் பேசுகிற பொண்டாட்டி விட்டு பேச வச்சுட்டாரு. இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனம் சொல்லி அவர் வந்து சொல்கிறார். அந்த பெரிய நிறுவனம் இது வரைக்கும் வாயை பேசவே இல்லை. இப்போ புரியுதுங்களா? இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பிஹைண்ட் ஸ்க்ரீன் வேறு ஏதோ இருக்குது. அவ்வளோதான், விடுங்க. கண்டிப்பாக நடப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி.